சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு நான் பெரிய விலை கொடுத்திருக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்றார். அப்ப ஒரு சமூகத்தை வந்து கட்டமைப்பது இது எல்லா கட்சிக்கும் பொருத்தமானது. இது பாமகவுக்கு மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியுமே இன்றைக்கு வந்து தன் பக்கம் மக்களை ஈர்ப்பது, தன் சமூகத்தை ஈர்ப்பது, தன்னுடைய ஆதரவாளர்களை ஈர்ப்பது என்பது பெரிய சவால். அந்த சவாலிலே நான் இவ்வளவு பெரிய வெற்றியையும் கொண்டு வந்து நான் வந்து அன்புமணிகிட்ட கொடுத்தேன். அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பே கிடையாது, பொறுப்புணர்ச்சி கிடையாது. அவர் எந்த அளவுக்கு வந்து அதிகார அத்துமீறல்ல வந்து ஈடுபட்டு ஒரு பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை வந்து அவர் வந்து சேகரிச்சிருக்கிறாரு. அதுல ஏற்பட்ட வந்து ஒரு தனியார் மருத்துவ கல்லூரிக்கு வந்து முறைகேடாக பணம் வாங்கி கொண்டு அனுமதி வழங்கினாருங்கிற பழைய வழக்கு தூசு தட்டி பாஜக வந்து அவரை சிறைப்பிடிப்பதற்கு, அவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே மாட்ட வைப்பதற்கு முயற்சி செய்கிறதுங்கிறதுனால எப்படி பாஜகவினுடைய அடிமையாக பழனிசாமி இருக்கிறாரா, எப்படி அதிமுக வந்து உடைந்ததோ அதுபோல இப்ப அப்பனுக்கு மகனுக்குமான சண்டைக்குள்ள நிகழ்வதே பாஜகவின் அழுத்தம் தான். அவர் வந்து சென்ற முறை வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும், நாடாளுமன்ற கூட்டணிக்கு போகணும்னு சொன்ன போது நான் ஜெயிலுக்கு போறதா, எனக்கு நீ கொல்லி வைக்க போறியா, நான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கதறித்தான் என்னை வந்து 2 பேரும் 2 காலை பிடிச்சுக்கிட்டு சௌமியாவும் அன்புமணியும் வந்து என்னுடைய கால்களிலே வீழ்ந்துதான் வந்து இந்த அனுமதியை பெற்றாங்கிற அளவுக்கு அவர் சொல்றார். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரன் என்று சொல்லக்கூடிய லைகா புரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய மாநில இளைஞரணி செயலாளராக நான் நியமித்தேன், அது ஏற்க மாட்டேன்னு சொல்லி அவரை சந்திக்கவே மாட்டேன் என்று சொல்லி புறக்கணித்து தமிழ்குமரனை வந்து வெளியேற்றிட்டாங்க. யார் வெளியேற்றினா? அன்புமணி வெளியேற்றி.